ஸ்டஃப்டு மிளகா பஜ்ஜி சூப்பராக எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா. உருளைக்கிழங்கு 2 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சுக்கோங்க. அதில் பொடியாக நறுக்கிய வெங்காயம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் சீரகத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கரம் மசாலா போடுங்க. நல்லா பிசைஞ்சிக்கோங்க. உப்பு போடுங்க. நல்லா பிசைஞ்சிக்கிட்டு மாவு மாதிரி. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி மிளகா பஜ்ஜி எடுத்து நடுவில் கீறிட்டு உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துட்டு நீங்கள் ரெடி பண்ணி வச்ச மசாலாவை உள்ளே ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கண்ணாடி டம்ளரில் நீங்கள் உங்களுக்கு பஜ்ஜி மாவு நீங்கள் வச்சிங்கன்னா அப்படி முக்கி அழகாக போட ஈஸியாக இருக்கும். அதனால தான் கண்ணாடி டம்ளரில் ஊற்றிருக்கேன். அப்படியே நம்ம முக்கிட்டு அப்படியே நம்ம எண்ணெய் காஞ்சிக்கிருக்க எண்ணெயில் அப்படியே சிம்மில் வைக்கிறோம். அப்போ தான் நல்லா வேகும். இன்னும் கூட கொஞ்சம் பெரிய டம்ளராக எடுத்துக்கலாம். என்கிட்ட இதோட பெருசு இல்லை. நீங்கள் இன்னும் பெருசாக எடுத்தால் இன்னும் நல்லா முங்கும். அழகாக சிம்மிலே வச்சு வேக வச்சுட்டு நீங்கள் சாப்பிடலாம். அருமையாக இருக்கும். ரொம்ப சூடாக இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் தான் நறுக்க முடியும். இல்லைனா சுடுதலை சாப்பிடணும் 2 நறுக்கி சாப்பிடுங்க. 1 கப்பு டீயோடு சேர்த்து சாப்பிடுங்க. அருமையாக இருக்கும்.